தாவேக கட்சியின் சார்பாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு நிர்வாக குழு கூட்டமானது நடைபெற்றது. அதற்கு பின்னாடி 28 பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழுவை விஜய் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருந்தாரு. இந்த கூட்டத்துல என்ன பேசப்பட்டது, என்ன ஆலோசனைகள் நடந்தது, எதை பற்றின விவாதங்கள் நடந்தது அப்படின்ற பல கேள்விகளானது எழுப்பப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்களுடைய பொறுப்புகள் அல்லது அவருடைய பவர் குறைஞ்சிருச்சோ அப்படின்ற பல கேள்வியும் வருது. சோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கூட்டத்துல எதை பத்தி பேசியிருக்கிறாங்க, என்ன விவாதங்கள் எழுந்தது அப்படின்றத பத்தி விரிவா பார்க்கலாம். பொதுவா தாவேகா கட்சி அப்படின்னு சொன்னாலே தாவேகாவுல ஆரம்ப கட்டத்துல இருந்து கட்சி அறிவிச்சதுல இருந்து பெயர் சொன்னதுல இருந்து கொடி பற்றின விளக்கங்கள் கொடுத்ததுல இருந்து எந்த மாதிரி இப்ப நடந்த மாநாடு வரைக்குமே எல்லா இடங்கள்லயும் பிரதானமாக பவர் செக்டாராக பார்க்கப்படக்கூடிய 2 நபர்கள் அப்படின்னா தலைவர் விஜய் அவர்கள், பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசியானந்த் அவர்கள். இந்த இடத்துல புசியானந்த் அவர்கள் மேல கட்சிக்குள்ளேயே இருந்து பல விதமான ஒரு குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்ததாக சொல்லப்படுது. நிர்வாக ரீதியாக அவர் சில விஷயங்களை செய்யக்கூடிய இதுல மாற்று கருத்துக்களானது முன்வைக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. அவருடைய ஒட்டுமொத்தமாக பவர் அவர் கையில இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கிறதுனாலயே அணுகுமுறைகள்ல சில சிக்கல்கள் இருப்பதாக கட்சியினரே குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த கரூர் சம்பவத்திற்கு, குறிப்பா கரூர் சம்பவம் அப்படின்னு வரும்பொழுது அவர் மேல சில அதிருப்திகள் விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. அந்த நிலையில கரூர் சம்பவம் நடந்த பின்னாடியே ட்விட்டர்ல ரிமூவ் ஆனந்த் #ரிமூவ் ஆனந்த் அப்படின்ற மாதிரியான ஹேஷ்டாக்ஸ் கூட ட்ரெண்ட் செய்யப்பட்டது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தாவேகா கட்சியினருக்கே ஆனந்த் அவர்கள் மேல சில அதிருப்தி இருப்பது அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது. விஜய் அவர்களுக்கு எந்த இடங்கள்ல கோபம் ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்களினுடைய கட்சி இந்த கரூர் சம்பவத்திற்கு பின்னாடி தலைமறைவு ஆயிட்டாரு ஆனந்த் அவர்கள் அப்படின்றது கட்சியினருக்கும் விஜய் அவர்களுக்கும் கோபம் ஏற்பட்டதாக சில கருத்துக்களானது சொல்லப்பட்டு இருக்கு. அது மட்டுமன்றி விஜய் அவர்களினுடைய இந்த கரூர் சம்பவம் அப்படின்றது தாவேகாவுக்கு ஒரு பெரிய ஒரு இடைவேளையை ஏற்படுத்தி இருக்கு. கட்சியினுடைய பணிகள் கொஞ்சம் பின்தங்கி இருப்பதற்கு இந்த சம்பவம் காரணமா இருக்கு. இப்படிப்பட்ட இந்த சம்பவத்திற்கு தாவேகா மேல பல எதிர்கட்சியினர் அவங்களுடைய குற்றச்சாட்டை முன் வச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு முக்கிய கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, புசியானந்த் அவர்கள் பிரஸ் மீட்ல 12 மணிக்கு விஜய் வருவாரு அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு. ஏன்னா எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு கருத்தே, எதற்காக தாவேகா கட்சியினுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன், முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் பிரஸ் மீட்ல 12 மணின்னு சொல்லணும். இப்போ நீங்க கடிதத்துல நீங்க பெர்மிஷன் கூடுதல் நேரம் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா மக்கள் கிட்ட நீங்க உங்களுடைய கான்வர்சேஷன் அப்படின்றது கட்சியினருக்கும் போலீஸ்க்கும் நடந்த கான்வர்சேஷன் மக்களுக்கு எப்படி தெரியும்? மக்களுக்கு நீங்க என்ன தகவல் சொல்றீங்களோ அதுதானே தெரிய போகுது. எக்ஸ் தளத்திலையும் சரி, நீங்க பிரஸ் மீட்லயும் புசியானந்த் அவர்கள் 12 மணின்னு சொல்லியிருக்கிறாருன்றப்போ அந்த இடத்துல இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்ததுக்கு இந்த ஒரு பிரஸ் மீட்டும் இந்த கருத்துக்களும் முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரி பல எதிர்கட்சியினர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட இந்த சிக்கலுக்கு புசியானந்த் அவர்களுடைய கருத்து காரணம் அப்படின்றப்போ இது சில வகையில தாவேகா கட்சியினர்கிட்டே இவர் மேல சில கோபத்தை ஏற்படுத்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நான் பவர் செக்டார் அப்படின்னு சொல்லும் பொழுதே புசியானந்த் அவர்களும் விஜய் அவர்களும் தான் பெரிய அளவில் பிரதானமா தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்கிய நிறைய நிகழ்வுகள்ல சொல்லலாம். மாநாடா இருக்கட்டும், 2வது மாநாடா இருக்கட்டும், பூத் கமிட்டி மாநாடு, இப்ப நடக்கக்கூடிய பரப்புரைகள் எல்லா இடத்துலயும் பிரதானமாக புசியானந்த் அவர்களுடைய ஒரு பிரசன்ஸ் இருக்கும். ஏன் அறிக்கை வரும்பொழுது கூட விஜய் அவர்களினுடைய தலைவர் விஜய் அவர்களினுடைய ஆணையின்படி, புசியானந்த் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி, பொதுச் செயலாளருடைய வழிகாட்டுதலின்படி இந்த கருத்தை நாங்க பதிவு பண்றோம் அப்படின்ற மாதிரிதான் தாவேகா கட்சியின் சார்பாக அறிக்கைகள் கூட வெளியில வரும். சோ அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பவர் செக்டார்ல இருக்கக்கூடிய புசியானந்த் அவர்கள் மேல சில நிர்வாக ரீதியான குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது அவருக்கு பவர் குறைக்கப்பட்டிருக்கோ அப்படின்ற பல கேள்விகள் வருது. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கூட்டத்துல டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கோ அப்படின்ற சந்தேகங்களும் எழுந்து வருது. சோ இப்போ நான் சொன்ன மாதிரி 28 பேர் கொண்ட நிர்வாக குழு கூட்டத்தை விஜய் அவர்கள் கட்டமைச்சிருக்கிறாரு. அதுல முக்கிய நிர்வாகிகள், ஏற்கனவே கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், மக்கள் மத்தியில பிரபலமான, மக்கள் மத்தியில தெரியப்பட்ட நபர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. புசியானந்த் அவர்களுக்கு பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. 28 பேருமே நேரடியாக விஜய் அவர்களுடைய கண்காணிப்புல, விஜய் அவர்களினுடைய அடிப்படையில், அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில தான் பொறுப்புகளானது, நிர்வாக குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. இதுல ஏற்கனவே ராஜ்மோகன் அவர்களுக்கு
கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ற பொறுப்பு கொடுத்திருந்த நிலையில தற்போது அருண்ராஜ் அவர்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவியானது மாற்றப்பட்டு ராஜ்மோகன் அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற மாதிரியான பொறுப்பை வந்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த 28 பேர் அமைக்கப்பட்ட இந்த குழு கூட்டத்துல விஜய் அவர்கள் வந்து பங்கேற்கல. ஆனா அந்த ஒரு கூட்டத்தை, அந்த ஒரு பொசிஷன்ஸ் எல்லாம் கொடுத்தது அவருடைய கண்காணிப்புலதான் நடந்ததுன்னு சொல்லப்படுது. சோ அவர் வராததும் இங்க பேசும் பொருளாக மாறி இருக்கு. இப்படி நடத்தப்பட்ட இந்த நிர்வாக குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா கட்சியினரும் சரி, இது வந்து ஒரு 2.0 விஜய் கட்சியினுடைய ஒரு 2.0 அப்படின்னு சொல்லப்படுது. கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி விஜய் அவர்கள் எழுச்சியாக பயன்படணும், எழுச்சியாக வந்து பயணம் செய்யணும், அடுத்த செயல்பாடுகளை நோக்கி போகணும்னு சொல்லி இந்த நிர்வாக கூட்டத்தை வந்து அமைச்சிருக்கிறாரு. சோ இது வந்து தாவேகா கட்சியினுடைய 2.0 அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா கட்சியில கிட்டத்தட்ட 125 மாவட்ட செயலாளர்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கிறாங்க. இருந்தாலுமே 19 மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர்கள் வந்து நியமனப்படுத்தப்படல. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் கட்சியினுடைய கட்டமைப்பு ஒரு டிராபேக்கை வந்து ஏற்படுத்துது. சோ இதெல்லாம் விரைவாக பூர்த்தி செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இந்த கூட்டத்துல வந்து ஆலோசனை பண்ணதாக வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தாவேகா கட்சி அமைப்பு ரீதியாகவே சில அணிகளை வந்து உருவாக்கி இருந்தாங்க. ஆண்கள் அணி, பெண்கள் அணி, அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடியவர்களுக்குன்னு ஒரு அணி, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து உருவாக்கி இருந்தாங்க. ஆனா இந்த அணிகளை எல்லாத்தையும் கட்டமைக்கக்கூடிய தலைமை தாங்கி இதுக்கு பொறுப்பேற்று பண்ணக்கூடிய அந்த ஒரு தலைமை பொறுப்புல வந்து யாரையுமே இன்னும் நியமிக்கல. சோ இந்த ஆப்சன்ஸ் எல்லாமே வந்து பாதியா வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கே தவிர முழுமையாக கட்சியே வந்து இன்னும் கட்டமைக்கப்படலையோ அப்படின்ற ஒரு பார்வையையும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன் வச்சு அதை ஒட்டிய விவாதங்களும் எழுப்பப்பட்டதாக செய்திகளானது வெளியாகி இருக்கு. மொத்தமாக கட்டமைப்பு குறித்து ஆலோசனைகளானது நடத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு தேர்தல் வருது அப்படின்னு அடிப்படையில 5 to 6 மாசங்கள்ல தேர்தல் வரப்போகுது. இதுல இந்த 1 மாச காலம் ஒரு பெரிய இடைவேளையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பொதுவாவே ஒரு தேர்தலுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி எல்லா கட்சிகளுமே தங்களுடைய தேர்தல் சின்னத்தை வந்து அறிவிப்பாங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு போய் அவங்களுடைய சின்னத்தை வந்து அறிவிப்பாங்க. அப்படி இது தாவேகாவினுடைய முதல் தேர்தல் அப்படின்றப்போ 6 மாச காலம் அப்படின்னா நவம்பர் மாதத்துக்குள்ள தாவேகா கட்சியினர் தங்களுடைய சின்னத்தை வந்து அறிவிக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கு. அந்த அடிப்படையில அந்த சின்னம் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதம் ஏற்படுத்தப்பட்டது. அதை பத்தியும் ஆலோசனைகள் நடந்ததாக வந்து சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி அடுத்த கட்ட பணிகள், அடுத்த கட்ட செயல்பாடுகள், சோ இப்போ கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி மக்கள் மத்தியில என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு, மக்கள் மத்தியில தாவேகா கட்சியை குறித்தும் தலைவர் மீதும் எந்த மாதிரியான நம்பிக்கைகள் இருந்துட்டு இருக்கு, என்ன நம்பிக்கைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களையும் வந்து பேசும் பொருளாக மாறி இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த கூட்டத்துல வந்து பேசினதாக செய்தி வந்திருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது அடுத்தது எந்த மாதிரியான செயல்பாடுகள் பண்ணணும், எந்த பணிகளை வந்து முன்னெடுத்தா கட்சிக்கு பலம் பெறும் அப்படின்ற மாதிரி கட்சி பணிகள் குறித்து இந்த நிர்வாக கூட்டத்துல டிஸ்கஸ் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. இப்போ அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு மக்களை வந்து நேரடியாக வந்து சந்திச்சாரு, நேரடியாக வந்து சந்திக்கணும். ஆனா அவர் சந்திக்காம மகாபலிபுரத்துக்கு கூப்பிட்டு பாதிக்கப்பட்டவங்களை வந்து அழைச்சு பேசினாரு. இது எந்த மாதிரியான அரசியல் அப்படின்ற மாதிரி பல விவாதங்கள் வந்து ஏற்பட்டுச்சு. இது வந்து அறநற்ற செயல் அப்படின்ற மாதிரி கூட எதிர்கட்சிகள் எல்லாம் விமர்சனம் முன் வச்சுக்கிறாங்க. சோ அந்த அடிப்படையில மக்கள் உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இப்படி மக்களை கூப்பிட்டு சந்திச்சது சரியா தவறா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. போய் பார்த்துட்டு வந்த மக்களே வந்து பல ஆதாரமாக இந்த ஒரு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் புகைப்படங்களோ வீடியோக்களோ இல்ல அப்படின்ற அடிப்படையில மக்கள் தான் ஆதாரம் அப்படின்ற மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களே வீடியோக்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. வீடியோல வந்து அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் காலில் விழுந்து அழுதாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சோ இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இது மக்களை நேரடியாக கூப்பிட்டு சந்திச்சது, அவங்கள தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு அழைத்து பேசினது சரியா தவறா அப்படின்றத பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத சொல்லுங்க. 2.0 அப்படின்னு சொல்லப்படும் பொழுது அடுத்ததாக தாவேகா கட்சியினுடைய செயல்பாடுகள்ல இருந்து உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நிர்வாக கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 1 மாசம் கேப் ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடி பரப்புரை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. இந்த பரப்புரையானது அடுத்தது எப்படி நடக்க போகுது, அடுத்தது பரப்புரை பாதியிலே நின்னக்கூடிய சூழல்ல அடுத்த பரப்புரை எப்படி போறாரு, ஏற்கனவே இருக்கு மாதிரி பஸ்ல தானா, ரோட் ஷோ பண்ண போறாங்களா, இல்ல எந்த மாதிரி அதுக்கான பெர்மிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது, அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வருது. சோ இதுல ஏற்கனவே யூஸ்வலா அவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பரப்புரை மாதிரி இருக்க போதா, இல்ல ஒவ்வொரு மாவட்டம் தோறும் திடல் அமைச்சு அவர் பார்க்க போறாரா அப்படின்றது குறித்து, அந்த வழிமுறையை வந்து மாத்த போறாங்களா அப்படின்ற குறித்தும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டதாக செய்திகளானது வெளியாகி இருக்கு. அடுத்ததாக அவருடைய பரப்புரை எந்த மாதிரி அமைய போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.